ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாங்க. இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, அதேமாரி பெயர் இல்லாதவங்க அடுத்து என்ன பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். election.tngov.in இதை பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, தமிழகத்தில் எஸ்ஐஆர்லாம் முடிஞ்சு உங்களுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இந்த வெப்சைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2026 இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு முதல்ல அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் எஸ்ஐஆர் 2026 இந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம். அல்லது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்ஐஆர் 2026 ஒவ்வொரு அசம்பிளி வைஸாக எவ்வளோ எலக்ட்ரஸ்லாம் இருக்காங்க அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ முதல்ல நம்ம ஓட்டர் லிஸ்ட்டை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். voters.ec.government.in இதில் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சைட் பண்ணிக்கலாங்க. இயர் 2026 கொடுத்துட்டு இதில் போயிட்டு எஸ்ஐஆர் ஃபைனல் ரூல் 2026 அப்படின்னு சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்கை என்ட்ரு பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தொகுதி, சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை கேட்டிருக்காங்க. அதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் செலக்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ உங்கள் சட்டமன்ற தொகுதியில் கீழே எந்தெந்த வாக்குச்சாவடி இருக்கோ எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், அந்த பார்ட் நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம் உங்கள் ஊரோட ஓட்டர் லிஸ்ட்டை. அல்லது மேலே சர்ச் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பெயர் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சர்ச் பண்ணி காமிக்குங்க. ஸோ உங்கள் ஊர் எது அப்படின்றத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இதில் சர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக உங்கள் ஊரோட மிஸ்டேக் நீங்கள் அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தா என்ட்ரு பண்ணிக்கலாங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் பாருங்கள், உங்களுடைய பார்ட் நம்பர் எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரே ஊரில் 2 பார்ட் நம்பர் கூட இருக்கும். ஏன்னா பெரிய ஊராக இருக்குது அப்படின்னா 2 இடத்துல ஓட்டு போடுவீங்க. அதனால் வேறு வேறு பார்ட் நம்பர் இருக்கும். உங்கள் பார்ட் நம்பரை கரெக்டாக கொடுத்துட்டு மேலே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கான பிடிஎஃப் பார்த்தா டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதிலே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் ஊரில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 23/2/2026 அன்றைக்கி தான் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் உங்கள் ஊரில் இருக்காங்க எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எங்கே போயிட்டு ஓட்டு போடுவீங்களோ அதுக்கான போலிங் ஸ்டேஷனை பார்த்தா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்டு வைஸாக நீங்கள் எந்த வார்டில் இருக்கீங்களோ அந்த வார்டில் போயிட்டு உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ மேனுவலாக சர்ச் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் பெயரை டைப் பண்ணிங்க அப்படின்னா பிளிங்க் ஆகி காமிக்கும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வார்டு வைஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா வார்டுமே நீங்கள் எத்தனாவது வார்டில் இருக்கீங்களோ அத்தனாவது வார்டில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கடைசியாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸோ இந்த பிட்வீன் கேப்பில், அதாவது 19/12/2025 10/2/2026 வரைக்கும் புதுசாக ஓட்டடிக்கு அப்ளை பண்ணலாம், கரெக்ஷன் பண்ணலாம், தொகுதி மாற்றலாம், அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதில் யார் யாரெல்லாம் புதுசாக ஓட்டடி கார்டு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க பெயர் கடைசி பேஜில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சேர்த்தல் பட்டியலில் இவங்க பெயர்லாம் புதுசாக சேர்த்துருக்கோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் கடைசியாக போயிட்டு தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி பேரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பேருக்கு நேராக டிலீட்டட் அப்படின்னு காமிச்சிருக்கும். அவங்க பேரை மட்டும் டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்றத மீனிங்க. அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி கடைசியாக பாருங்கள், ஸோ எத்தனை பேரை சேர்த்துருக்காங்க, அடிப்படை பட்டியலில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, சேர்த்தல் பட்டியலில் எவ்வளோ பேரை சேர்த்துருக்காங்க, நீக்கல் பட்டியலில் எவ்வளோ பேர் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் உங்கள் ஊரோட ஓட்டர் லிஸ்ட்டில் போயிட்டு உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பெயர், அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தான் ஓட்டு போட முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ உங்களுடைய பெயர் இல்லைனாலும் சரி புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்றதையும் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இதுதாங்க மொதல் ஆப்ஷன். ரெண்டாவது பாருங்கள், ஸோ ஒவ்வொரு அசம்பிளி வைஸாக உங்களுக்கான எலக்ட்ரல் ரோல் இருக்குது அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னையை எடுத்துட்டீங்க அப்படின்னா
திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டியில் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, தேர்ட் ஜெண்டர் எவ்வளோ, அந்த மாதிரி இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கிளைம் அண்ட் ஆப்ஜெக்ஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க, ஆப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க, எல்லாமே இதில் இருக்குது. ஸோ 30/1/2026 30 அது வரைக்கும் எத்தனை பேர் கிளைம் அண்ட் ஆப்ஜெக்ஷன்லாம் தெரிவிச்சிருக்காங்க, அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வழியில் நீங்கள் எப்படி பேரை சர்ச் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. voters.ec.government.in இந்த வெப்சைட்டில் வந்துட்டு இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி டேரெக்டாக 3 ஆப்ஷன், சர்ச் பை எபிக், சர்ச் பை டீட்டெயில்ஸ், அதேமாரி சர்ச் பை மொபைல் நம்பர். புதுசாக நிறைய பேர் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு இப்போ ஓட்டர் ஐடி நம்பரை ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சர்ச் பை எபிக் ஆப்ஷனை பயன்படுத்தி லாங்குவேஜ் வந்து தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு என்டர் யுவர் எபிக்கில் உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்துட்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். எபிக் நம்பர் என்ன, உங்கள் பெயர் என்ன, எவ்வளோ ஏஜில் இருக்கீங்க, ரிலேட்டிவ் நேம் என்ன, எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், அசம்பிளி தொகுதி என்ன, எந்த பார்ட்டில் இருக்கீங்க, போலிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, இப்போ சீரியல் நம்பர் என்ன, ஆக்ஷன் வீடியோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எலாபரேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி உங்களுக்கான BLO யார் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன்ஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதிலே உங்களுக்கான தேர்தல் தேதி எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதே டீட்டெயிலில் போய்ட்டு நீங்கள் தேர்தல் தேதி எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரியே நீங்கள் செக் பண்ணுங்கள் பெயர் இருக்கா இல்லையான்றத. ஓகே, ஒருவேளை வந்து செக் பண்ணிவிட்டு என்னோட டீட்டெயில்ஸில் பெயர் இல்லைவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை அப்படின்னா விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கியிருக்காங்க. ஸோ முதல்ல உங்களுடைய இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கா இல்லையான்றத வெப்சைட் நம்ம சொன்ன மாரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாரி ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதுக்கடுத்து உங்களுடைய பெயர் விடுபட்டிருக்கா அப்படின்னா ஃபார்ம் 6 அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அப்ளை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திருத்தம் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் 8 வந்து பயன்படுத்தி நீங்கள் திருத்தம் பண்ணலாம். 1/1/2026 அன்றைக்கி 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் புதிய ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நியூ ஓட்டருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இதற்கு பாருங்கள், ஃபில் ஃபார்ம் 6 ஆப்ஷனை பயன்படுத்தி புதிய ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுங்கள். கரெக்ஷன்ஸ் பண்ணணும், தொகுதி மாற்றணும், மொபைல் நம்பரை மாற்றணும், டேட் ஆஃப் பர்த்தை மாற்றணும், எல்லாமே மாற்றணும் அப்படின்னா ஃபில் ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். இல்லை என்னுடைய ஓட்டர் ஐடி நம்பரை டெலீட் பண்ணணும் அப்படின்னவங்க ஃபில் ஃபார்ம் 7 பயன்படுத்தி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போவும் அவங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாமினி பண்ணுறாங்க பாருங்கள், அதாவது அந்த மனு தாக்கல் செய்வாங்க பாருங்கள் இந்த தேர்தலுக்கு, அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் டைம் இருக்குது. ஸோ உங்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவங்க புதுசாக வந்து ஃபார்ம் 6 பயன்படுத்தி புதிய ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுங்கள். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 74 லட்சம் பேர் வந்து நீக்கியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு SIR டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் அப்போ 95 லட்சம் பேரை நீக்கியிருக்கோன்னு சொன்னாங்க. இறுதி வாக்காளர் பட்டியலில் 74 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. அதனால் சீக்கிரமாக வந்து பார்த்தா பெயர் நீக்கம் செஞ்சவங்க, பெயர் வராதவங்க புதுசாக ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான அப்டேட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட போதிலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் நடைபெறும் வரை புதிய வாக்காளர்கள் வந்து சேர்க்கலாம் அப்படின்றத ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு புதுசாக ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டு சம்மந்தப்பட்ட BLO கான்டாக்ட் பண்ணி உடனே வந்து அப்ரூவல் கொடுக்க பாருங்கள். இதுதாங்க இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.